ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். மிமிக்ரி பண்ணலை, குரலே இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ண ஒரு 2 ஆஸ்பிரன்ஸ் சரிங்களா. எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ண 2 ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு ஒரு டிஸ்கஷனுக்காக நாளைக்கு நம்ம சேனலுக்கு வர்றாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் ரீசெண்டாக எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணவங்க, லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணுற ஒருத்தர்கிட்டையும் நான் வந்து விசாரிக்கிறேன், கேட்குறேன். அவர் ஓகே சொன்னார்னா அவரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணவங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஸ்ட்ராட்டஜி, எப்படி படித்தாங்க, வீக்னஸஸ், எவ்வளோ நாள் படித்தாங்க, எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அந்த டிஸ்கஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, அது ஓப்பன் எண்டடாக வந்துட்டு இன்ட்ராக்டிவாக நடக்கணுங்கிறதுக்காக டெலிகிராமில் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வைக்கிறோம். ஜனவரி 1 ஒரு எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணவங்களுடைய டிஸ்கஷனை கூட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் வருஷத்தையே. ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஈவினிங் 7லேருந்து ஒரு 9 வரைக்கும் இந்த டிஸ்கஷன் இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எப்படி படித்தாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்களும் அவங்கள்ட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இது ஒரு 2 days முன்னாடி நம்ம ஒரு டிஸ்கஷன் போனோம். அது நல்லா பெனிஃபிஷியலாக 200 people கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறதுக்கு, எப்படி படிக்கிறது, வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் பார்த்துக்கிடுங்க. கடைசி எக்ஸாம் இங்கே இந்த இடத்துல இருக்கிற வீக்னஸஸ் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அதெல்லாம் பட்டிட்டிங்கரிங் பண்ணிங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக வாங்க. 7 to 9 3 எஸ்பிஐ பிஓ கிளியர்டு ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்கஷனுக்கு வந்திருப்பாங்க. டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். டெலிகிராம் குரூப் எல்லா குரூப்லேயும் லிங்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்த லிங்க்ஸை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஜனவரி 1 ஈவினிங் 7க்கு யூடியூப்பில் கிடையாது, டெலிகிராமில். சரி, அதே மாதிரி நம்மளுடைய கோர்ஸஸுக்கான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது இப்போ வந்துட்டு ஒரு 20% ஆஃபரில் தான் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே 1200னா 1000, 800, 1000ல் இருந்து 800 இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு Jan 5-6 வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெற்றிகரமாக வந்துட்டு 100 எடிட்டோரியல் வந்துட்டு முடிச்சிட்டோம். அது வந்துட்டு இன்னும் 1 மட்டும் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 2 முடிக்கிற மாதிரி பிளான். 6 மாதம் முன்னாடி ஆரம்பித்தது. ஸோ 100 எடிட்டோரியல்ஸ் முடிச்சு, ஒரு பெரிய விஷயம். சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்துட்டு இருக்குது நம்மள்ட்ட, எடிட்டோரியல் கோர்ஸுங்கிறது. ஸோ அதுவும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். 100 எடிட்டோரியல்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிகிறதுக்கு பக்காவான ஒரு ஆப்ஷனாக அது இருக்கும். சரிங்களா? ஸோ வேறு எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நான் கிளாஸும் ஆரம்பிச்சிடுவேன். பெய்டு பேட்சஸ்க்கான கிளாஸ் வந்துடும். இன்னொரு விஷயம், நான் ஒரு 10 டெஸ்ட் போடலான்னு இருக்கேன். ஆர்ஆர்பி பிஓக்கு 3 நாள் ஸ்பேஸிங்கில் 10 டெஸ்ட், 10 டெஸ்ட்டு ஃபுல் லைவ் டெஸ்ட்டாக இந்த ப்ராக்டிஸ் மார்க்கில் இருக்க எல்லா டெஸ்ட்டுமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அது யூடியூப்பில் வந்துடும். அதுவும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். வேறு அடிஷ்னலாக உங்களுக்கு எது வேணும்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். ஸ்ட்ராட்டஜி வீடியோ வருது. ஸ்ட்ராட்டஜி, அதாவது 30 days நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் அதுவும் வருது. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.